வணக்கம் கபடி உறவுகளே. மேட்ச் 9 கேஆர் ஸ்போர்ட்ஸ் வெர்சஸ் கற்பகம் யூனிவர்சிட்டி. இதுதான் வந்து கேஆர் ஸ்போர்ட்ஸ் அணியோட ஃபுல் ஸ்குவாட், டீம் ஸ்குவாடு. இது கற்பகம் யூனிவர்சிட்டி டீம் ஸ்குவாடு. அம்பையர் தனஸ்ரீ மேடம் தான் அம்பையர் பண்ணுறாங்க. போட்டி வந்து துவங்கிருச்சு. விறுவிறுப்பான ஒரு போட்டியாக நடக்கும். கற்பகம் யூனிவர்சிட்டி வெர்சஸ் கேஆர் ஸ்போர்ட்ஸ். சென்னை வேளாமணி இன்ஸ்டியூட்டில் வந்து யுவா கபடி சீரீஸ் இன்டர் கிளப் மேட்ச் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் 9வது போட்டி. இந்த போட்டி புள்ளி இருக்கா, அழகாக ஈஸியாக மிஸ் பண்ணிருக்காரு. புள்ளி இருக்குது, ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. ரிப்ளை பாருங்கள், அந்த ரிப்ளைவை சூப்பரான விட்டாங்களுங்க. அழகாக வந்து ரைடரை வந்து ஒரு ஒரு கட்டிங் போட்டார் கற்பகம் யூனிவர்சிட்டி வீரர். கங்கநாத் வந்து நல்ல ஒரு ஹைட் அட்வான்ஸ் போயிருங்க. நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அவர் நல்லா ஸ்கோர் பண்ணாருனாவே மேட்ச் வந்து நல்லாயிருக்கும். நான் ஏதோ தடுமாறாரு என்னான்னு தெரில. டுவா ரைட் சுச்சுவேஷனு கம்பல்சரி புள்ளி எடுத்தே ஆகணும். பாலமுருகன் கற்பகம் முடிச்சுட்டு தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள். அட்டாடா பாருங்கள், நல்லா ஜம்ப்பு, ரொட்டேஷனு, கேப் உடைக்கிறது, எல்லா ஸ்கில்லும் வந்து நம்ம பாலமுருகன் வந்து செய்கிறாருங்க. தன்னோட கடுமையான பயிற்சி அப்படியே தொடர்ந்து ஃபிட்னஸாகவே இருந்தாருன்னா இன்னும் தலை சிறந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் பாலமுருகன் அவர்களுக்கு வந்து இருக்குது என்று என்னோடய பார்வையில் நான் சொல்கிறேன். பாருங்கள், அழகாக வந்து ஒடிச்சிட்டு கேப், அதாவது வந்து அவர் வந்து ஒதுக்கி விட்டு அழகாக வெளியே போயிட்டார். ரொம்ப சூப்பரான ஒரு ரைடருங்க பாலமுருகன். அப்பொழுது கார்த்தி மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அடாடா மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இருக்குது. எத்தனை புள்ளிகள் கொடுத்துருக்காரு நடுவர்? 2 புள்ளிகள் கொடுத்துருக்காருங்க. கேஆர் ஸ்போர்ட்ஸ் வீரர் தற்போது ரைடு. சூரிய பிரகாஷ் ரைடு. டேக்கிள் இருக்குங்க. லெஃப்ட் கார்னர் எகிரி காலில் விழுந்துட்டாருங்க. சக்திவேலோட ஒரு சிக்னேச்சர் ஸ்கில் அப்படின்னா இந்த ஸ்கில் சொல்லலாம். எக்ரி கப்புன்னு காலை பிடிக்கிறது வந்து சக்திவேலோட ஒரு சூப்பரான ஒரு ஸ்கில்லுங்க. 2 காலையுமே பிடிச்சி டேக்கிள் பண்ணுறது பண்ணிடுவார். டீம் சப்போர்ட்டும் நல்லா பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இந்த டேக்கிள் வந்து சக்ஸஸ்ஃபுல் டேக்கிளாக மாறி இருக்குது. ரஞ்சித் குமார் ரைடு நம்பர் 15. ரஞ்சித் குமார் தற்போது வந்து புள்ளி 10 பாருங்கள். சொன்ன மாதிரியே வந்து ஆங்கிள் ஹோல்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து லெஃப்ட் கார்னர் வந்து ரொம்ப முக்கியமாக பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். லெஃப்ட் கார்னருக்கு ஆங்கிள் ஹோல்ட் பண்ணுறது, ஹிப் எடுக்கிறது, இந்த மாதிரி கீழே காலில் விழுவுறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நடக்கும். சக்திவேல் ஆங்கிள் ஹோல்ட் பண்ணுறது பாருங்கள், பயங்கரமான ஒரு ஆங்கிள் ஹோல்ட் பண்ணியிருக்காருங்க சக்திவேல். கற்பகம் யூனிவர்சிட்டி தற்பொழுது 11 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. கேஆர் ஸ்போர்ட்ஸ் 7 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. நேரம் தற்பொழுது 6 நிமிடங்கள் 4 வினாடிகள் இருக்குது. பாலமுருகன் மறுபடியும் ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. ஒரு அற்புதமான புள்ளிகளை வந்து பாலமுருகன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த போட்டி ஹைலைட்ஸ் தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹைலைட்ஸ் தற்போது நடைபெற்றது. ரீப்ளேயில் வந்து நீங்கள் பார்க்க கொண்டிருப்பது பாலமுருகனோட ரைடு தான். பாருங்கள், பாலமுருகன் வந்து இதோட 2வது முறையாக இதே மாதிரி வந்து ஒதுக்கிவிட்டு வந்து போயிருக்காரு. நல்லா செக்அப் ஸ்கில் வந்து பாலமுருகன் இருக்குதுங்க. ரீப்ளேயில் வந்து பார்த்துருக்கீங்க. கங்கநாத் நல்லா ஹைட் டவுன்ஸ் ஆடக்கூடிய ஒரு வீரர். டேக்கிள் மாட்டிட்டாருங்க. நல்லா டீப்பாக போய் பல்க்குக்கு மேலே ரன்னிங் பண்ணி போய் மாட்டிட்டார். கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ச்சில் கொஞ்சம் கீழே போய் ஸ்கில் பண்ணினா ஒரு போனஸ் புள்ளி இருக்குது. 1+2 3 பாயிண்ட் ஆல் அவுட் பொசிஷன் தற்பொழுது நடந்ததுக்கு ஒரு ஆல் அவுட் சுச்சுவேஷன் நடந்திருக்கு. ரீப்ளேயில் பாருங்கள், அதாவது போனஸில் போய் அதை டேக்கிள் மாட்டியிருக்காருங்க. போனஸ் வரைக்கும் போகக்கூடாது. மேக்ஸிமம் ரன்னிங்கில் போகும்போது கொஞ்சம் டேக்கிள் நடந்திருக்கு. மறுபடியும் டேக்கிள் பிடிச்சிட்டாங்க. முதல் பாதியில் வந்து கற்பகம் யூனிவர்சிட்டி வெர்சஸ் கேஆர் ஸ்போர்ட்ஸில் வந்து கற்பகம் யூனிவர்சிட்டி தான் தற்போது முன்னிலையில் வந்துருக்காங்க. ரீப்ளேயில் பாருங்கள், ரைட் கவர் வந்து அழகாக டேக்கிள் பண்ணி ஹிப்பை மாட்டி தூக்கி போட்டுறாங்க. அவர் இண்டிவிஜுவலாக மாட்டிட்டார். 10-22 என்ற புள்ளி கணக்கில் இந்த போட்டி போயிட்டுருக்கு. 10-22 முதல் பாதியில் கற்பகம் யூனிவர்சிட்டி 22 புள்ளிகளையும் கேஆர் ஸ்போர்ட்ஸ் 10 புள்ளிகளையும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சூரிய பிரகாஷ் தற்பொழுது ரெடி ஆடிக்கொண்டிருக்கிறார். சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் கிக்குங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு கிக் அடித்து
டச் பண்ணியிருக்காரு. ரைட் கவர் அவுட்டுன்னு கை ஒத்துக்கிட்டாரு. சூப்பர் சூரிய பிரகாஷ். கேஆர் ஸ்போர்ட்ஸ் vs கற்பகம் யூனிவர்சிட்டி. இந்த போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேட்ச் 9 ஹைலைட்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது. இந்த போட்டிக்கான ஹைலைட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. பாருங்கள், அழகான ஒரு ஃப்ரண்ட் கிக்குங்க, நல்ல அழகாக தொட்டுருக்காரு. மீண்டும் சங்கர் ரைட். கற்பகம் யூனிவர்சிட்டி vs கேஆர் ஸ்போர்ட்ஸ். 22 புள்ளிகள் கற்பகம் யூனிவர்சிட்டி, 11 புள்ளிகள் கேஆர் ஸ்போர்ட்ஸ். தற்பொழுது 11 புள்ளிகள் வந்து முன்னிலையில் வந்து கற்பகம் யூனிவர்சிட்டி இருக்காங்க. அருமையான ஒரு ஆங்கிள் ஹோல்டுங்க. கேஆர் ஸ்போர்ட்ஸ் வீரர் சூப்பராக எடுத்துக்காரு. சூப்பரான ஒரு ஆங்கிள் ஹோல்டும் தப்பிக்க முடியாது. மீண்டும் கங்கநாத் ரைட். கங்கநாத். கேஆர் ஸ்போர்ட்ஸ் 11 புள்ளிகள் கற்பகம் யூனிவர்சிட்டி. அருமையான ரிலீவுங்க. வேறு சூப்பராக கை வச்சு ரொட்டேஷன் பண்ணி போயிருக்காரு ரைடர். அது வந்து டிஃபெண்டரை கிட்ட நெருங்கவே விடக்கூடாது. அப்போ தான் வந்து நாம் தப்பிக்க முடியும். டிஃபெண்டர்கிட்ட நம்ம சரண்டராக இருந்துச்சுன்னா ரைடர் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றதுங்கிறது தான் ரைடரோட ஒரு முக்கிய பணி. பாருங்க, கங்கநாத் ஜம்ப் அடிச்சிட்டாரு, இருந்தாலும் மாட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் சூப்பரான முயற்சி, டேக்கிள் பண்ணி அழகாக பிடிச்சிருக்காங்க டிஃபெண்டரும். அவங்களும் எந்த வித சளைக்கும் இல்லாமல் பிடிச்சிருக்காங்க. கங்கநாத் மீண்டும் ரைடு வந்திருக்கிறார். கற்பகம் யூனிவர்சிட்டி 22 புள்ளிகள் கேஆர் ஸ்போர்ட்ஸ் 15 புள்ளிகள். சூப்பர் டேக்கிள் சுவிச்சஸ் தப்பிச்சிட்டாருங்க. சூப்பர், அருமையான ஒரு புள்ளி எடுத்திருக்காரு கங்கநாத் அவர்கள். பதினேழு 27 இங்கே புள்ளிக்கணக்கில் போயிட்டுருக்கு. கேஆர் ஸ்போர்ட்ஸ் 10 புள்ளிகள் பின்தங்கியிருக்காங்க. 10 புள்ளி முன்னிலையில் கற்பகம் யூனிவர்சிட்டி. டூ ஆர் டை ரைட். கண்டிப்பாக சுச்சுவேஷனில் வந்து புள்ளி எடுத்து ஆகணும். மாட்டிட்டாருங்க. சக்தியோட வந்து ஹேங்கில் ஹோல்ட் பண்ணி இருக்காரு, மாட்டிட்டாரு. ப்ளஸ் சூப்பர் டேக்கிள் இருக்கும். சூப்பர் டேக்கிள் முறையில் வந்து மாட்டியிருக்காரு. 3 பேர் டிஃபெண்டர் இருக்கும்போது சூப்பர் டேக்கிள் ஆனாயிரம். டூஆர் டை ப்ளஸ் சூப்பர் டேக்கிள் 2 முக்கியமான ஒரு தருணங்களில் ரைடர் வந்து ப்ரெஷரில் இருக்கார். சக்திவேல் தங்கவேல் வந்து டேக்கிள் பண்ணி மட்டும் 6 புள்ளிகள் எடுத்துருக்காங்க. ஐஃபை இந்த போட்டியில் ஐஃபை டேக்கிள் பண்ணி ஐஃபை எடுத்திருக்காரு. சக்திவேல் வாழ்த்துக்கள். சக்திவேல் சிறந்த முறையில் விளையாட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாருங்கள், அண்டர் எகிரி காலில் விழுந்துட்டாருங்க. சக்திவேல் எகிரி விழுந்துட்டாலும் தப்பிக்க முடியாது. அந்தளவுக்கு சக்திவேல் வந்து பண்ணிட்டுருக்காரு. கற்பகம் யூனிவர்சிட்டி 19 புள்ளிகள் 17 புள்ளிகள் கேஆர் ஸ்போர்ட்ஸ். வெளிப்படையில் பாருங்கள், டேக்கிள் எப்படி நடந்துருக்க முடியும். சக்திவேல் எகிரி காலில் விழுந்துட்டாருங்க. தப்பிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சக்திவேல் வந்து காலில் விழுந்திருக்காரு. மிகவும் ஒரு அற்புதமான ஒரு டேக்கிள் சக்திவேல். மறுபடியும் ஒரு டேக்கிளுங்க. சக்திவேல் வந்து நல்லா ஹாங்கில் ஹோல்டு நல்லா எடுக்கிறாருங்க. நல்ல ஒரு ஃபிட்னஸ், நல்ல ஒரு ஹெவியாக வந்து எப்பேற்பட்ட வீரராக இருந்தாலும் துணிச்சலாக கையாளக்கூடிய ஒரு இடத்துல சக்திவேல் வந்து தற்பொழுது வந்து இருக்கார். யார் வேணால் நாடுங்க, நான் ஆங்கில் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலை சொல்கிற மாதிரி இருக்குது நமக்கு. பாலமுருகன் மீண்டும் ரைட். நம்பர் 10 பாலமுருகன் ஒரு ஸ்டார் பிளேயருங்க. சூப்பராக லீவே வந்துட்டார் பாருங்க. அடாடாடா, என்ன ஒரு லீவுங்க. கற்பகம் யூனிவர்சிட்டி 39 புள்ளிகளும் 17 புள்ளிகள் கேஆர் ஸ்போர்ட்ஸ் அணியும் போட்டிருக்காரு. 2 புள்ளிகள் வந்து இந்த ரைடு மூலயமா பாலமுருகன் அவர்கள் எடுத்திருக்காரு. ரிப்ளேயில் பாருங்கள், போய் டீப்பாக டச் பண்ணிட்டு அப்படியே விரும்பி விட்டாருங்க. ஒரு மைன்யூட் டச்சில் வந்தால் பாருங்கள். இதில் என்னென்னா டீசெண்டாக பிளேயரும் வந்து அவுட் ஒத்துக்கிறாம பாருங்க. ரெஃப்ரிக்கு நம்பர் ரிஸ்க்கு கொடுக்குறதில்ல. அவுட்டுனா அவுட்டு, இல்லைங்கிறத ஒரு டிசிப்ளினை வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து நல்லா கற்று வச்சுருக்காங்க. அவுட்னா அவுட்டுங்கிறத அந்த கான்செப்ட் வந்து மைண்ட்லேயே இருக்குது. நானும் இந்த மேட்ச்சில் 2-3 டைம் பார்த்தேன். மீரல் டச் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவுட்டுங்கிறத வந்து ரைடர் வந்து டிஃபெண்டர் வந்து ஒத்துக்கிறாங்க. டேக்கிள் பண்ணியிருக்காங்க. டேக்கிள் நடந்திருக்கு. சூப்பர் டேக்கிளுங்க. கேஆர் ஸ்போர்ட்ஸ் சூப்பர் டேக்கிள் வந்து பண்ணியிருக்காங்க. ஆங்கிள் ஹோல்ட் பயங்கரமாக ஆங்கிள் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. போட்டி ரொம்ப இதாக போய்ட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 19 புள்ளிகள் முன்னிலையில் கற்பகம் யூனிவர்சிட்டி இருக்கிறாங்க. 3 நிமிடங்கள் 11 வினாடிகள் ஆகிட்டுருக்கு. கங்கநாத் கற்பகம் யூனிவர்சிட்டியோட டேக்கிள் ஆகிட்டுருக்காரு. சக்திவேல் பண்ணது டேக்கிள் சூப்பரான ஒரு டேக்கிள் பண்ணியிருக்காரு. சக்திவேல் யுவா கபடி சீரீஸில் பழனி டஸ்கர்ஸ் அணிக்காக விளையாடிய ஒரு விளையாட்டு வீரர் சக்திவேல் அவர்கள். பாருங்கள்,
பயங்கரமான டேக்கிள் வந்து மிஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காரு. செல்வகுமார் ரைடு, செல்வகுமார் ரைட் பண்ணுறாரு. களத்தில் 5 வீரர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட போட்டி முடிவடைந்து விட்டது. சூப்பரான ஒரு ஜம்புங்க. அட்டங்க அப்பால மாட்டிட்டார் ரைடு. போட்டி 49-22 புள்ளி கணக்கில் வந்து போட்டிருக்கு. இன்னும் 28 வினாடிகள் இருக்குது. 28 வினாடிகள் இருந்தாலும் போட்டிக்கு முடிவடைகிறது. இது ஹைலைட்ஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது ஹைலைட்ஸ் தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. ரீப்ளேயில் பாருங்கள், சூப்பராக ஜம்ப் பண்ணியிருக்காங்க. டேக்கிள் பண்ணி மாட்டிக்கிட்டாரு. டிஃபெண்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாங்க. போட்டி முடிவடைந்து விட்டது. வெற்றி பெற்றது கற்பகம் யூனிவர்சிட்டி வெற்றி பெற்றிருக்காங்க 24-52.